இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிப்பில் சுதா கங்குரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், ரவி மோகன், அதர்வா, ஸ்ரீலீலா நடிக்கும் பராசக்தி ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில். லட்சக்கணக்கான குடும்பங்கள், கோடிக்கணக்கான கனவுகள். தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கின்றது, உங்க கனவை சொல்லுங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணலூர்பேட்டையில் ஒவ்வொரு ஆண்டும் தை மாதம் 5ஆம் நாள் ஆற்று திருவிழா நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டும் ஜனவரி 19ஆம் தேதி அன்று ஆற்று திருவிழா நடைபெற்றது. அதற்காக திருவண்ணாமலையில் இருந்து காலையில் புறப்பட்ட அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் பிற்பகலில் மணலூர்பேட்டை சென்றடைந்தனர். திருக்கோவிலூர், மணலூர்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து சுமார் 30க்கும் மேற்பட்ட சுவாமிகள் ஆற்று திருவிழாவில் கலந்து கொண்டனர். மாலை 5 மணி அளவில் தீர்த்தவாரி முடிந்து பொதுமக்கள் சொந்த ஊர்களுக்கு புறப்படும் நிலையில் ஆற்று பகுதியில் உள்ள தற்காலிக பலூன் கடையில் பலூன் நிரப்பும் போது ஹீலியம் கேஸ் சிலிண்டர் திடீரென வெடித்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் வெங்காயவேலூர் கிராமத்தைச் சேர்ந்த கலா என்ற பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் 18 பேர் பலத்த காயங்களுடன் திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை உள்ளிட்ட அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சிலர் தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ளனர். இதுகுறித்து கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் பிரசாத் அளித்த பேட்டியில், மணலூர்பேட்டை ஆற்று திருவிழாவில் பலூன் நிரப்ப ஹீலியம் கேஸ் சிலிண்டர் பயன்படுத்தப்பட்டது. அது எதிர்பாராத விதமாக வெடித்து சிதறியது. இதில் ஒரு பெண் உயிரிழந்துள்ளார். 12 முதல் 13 பேர் திருவண்ணாமலை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் என்று தெரிவித்தார். இதையடுத்து செய்தியாளர்கள் எழுப்பிய சிலிண்டருக்கு உரிமம் உள்ளதா என்ற கேள்விக்கு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விசாரணைக்கு பின்னரே தெரியவரும் என்று பதிலளித்தார். மேலும் எதிர்கால ஆற்று திருவிழாக்களில் இதுபோன்ற சிலிண்டர்களை அனுமதிப்பது குறித்து விசாரணைக்கு பின்னரே முடிவெடுக்கப்படும் என்றும் கூறினார். இதையடுத்து திருவிழாவின் போது மனித உயிர்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும் வகையில் அலட்சியமாக செயல்பட்டது உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் பலூன் கடை உரிமையாளரான திருவண்ணாமலை மாவட்டம் குளத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த ஏழுமலை மீது மணலூர்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இப்போ இன்னைக்கு ஆற்று திருவிழா மணலூர்பேட்டையில நடைபெற்ற ஆற்று திருவிழாவில் இங்கே ஹீலியம் பெலூன்ஸ் வழக்கமாக திருவிழா இடங்கள் ஃபில் பண்ணுற ஒரு ஹீலியம் சிலிண்டர் பிளாஸ்ட் ஆயிருக்கு. ஸோ அதனுடைய காசஸ் ஃபயர் டிபார்ட்மெண்ட்டும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. அரவுண்ட் ஒரு 7:15 to 7:30 அந்த டைமில் இன்சிடென்ட் நடந்திருக்கு. நடந்த உடனே இங்கே திருவிழாவோட முன்னேற்பாடுகளாக 3 ஆம்புலன்ஸஸ் ரெடியாக இருந்து, ஸோ போலீஸும் இங்கே இருந்த ரெஸ்பாண்டர்ஸ் எல்லாமே குவிக்காக அவங்களே ஆம்புலன்ஸ் ஏற்றி திருவண்ணாமலை மெடிக்கல் காலேஜ், அதான் நம்ம பக்கத்தில் இருக்கிற டெர்ஷரி கேர் ஃபெசிலிட்டி, ஸோ திருவண்ணாமலை மெடிக்கல் காலேஜுக்கு இமீடியட்லி அனுப்பிட்டாங்க. எனக்கு தகவல் இமீடியட்லி சொல்லிட்டாங்க. அப்போ நானும் கிளம்பி வந்துட்டேன். திருவண்ணாமலை கலெக்டர்கிட்டும் திருவண்ணாமலை MCH டீனிட்டும் பேசிக்கிட்டு அங்கே எல்லாரையும் ரிசீவ் பண்ணுறதுக்குள்ள ப்ரீ அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் அவங்க பண்ணிட்டாங்க. ஸோ இது வரைக்கும் நமக்கு 13 ஆள் தான் போயிருக்காங்க. அதில் ஒரு ஆள் ப்ராட் டெட். ஒரு லேடி கலான்னு பேருள்ள திருமதி கலா இது இந்த இதனால இன்ஜுரிஸில் சக்கம்பாய் ப்ராட் டெட் திருவண்ணாமலை. மற்றபடி இதுவரைக்கும் அதர் டெத்ஸ் ஆர் நாட் ரிப்போர்ட். ஒரு சில மீடியாஸில் 3 எல்லாம் சொல்லி இமீடியட்லி வந்தாங்க. அது இதுவரைக்கும் கன்ஃபார்ம்டு கேஷுவாலிட்டி 1 தான். மீதி உள்ள 13 பேரில் 1 கேஷுவாலிட்டி, 12 பேர் ரீச் ஆயிருக்கு. டிரான்சிட்டில் மைனர் இன்ஜுரி போய் சேர்றது எல்லாமே மைனர் இன்ஜுரிஸாக போய் சேர்றாங்க. ஸோ அந்த மாதிரி மைனர் இன்ஜுரிஸ் இன்னும் 1-2 போய் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் இவ்வளோ தான் அப்டேட். 2 பேர் ஒரு சின்ன பாயும் அந்த பலூன் வச்சிருந்த அந்த பண்ணிட்டு இருந்த உரிமையாளரும் கொஞ்சம் கிரிட்டிக்கல்னு சொல்கிறாங்க. அவங்கள சூட்டபிளான டெர்ஷரி கேர் ஃபெசிலிட்டிஸில் ரெஃபர் பண்ணி ஸ்டெபிலைஸ் பண்ணி அதெல்லாம் இப்போ இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருப்பாங்க. பொதுவாக ஹீலியம் சிலிண்டர் திருவிழா காலங்களில் இந்த பலூன் இதுக்கு தான் அவங்க ரெடி பண்ணுவாங்க. மற்ற விஷயங்கள்லாம் இன்வெஸ்டிகேஷன் முடிச்ச பிறகு தகவல் சொல்லுங்கள்.
3 ஆம்புலன்ஸுமே இல்லை, எல்லாருமே ஆம்புலன்ஸ் தான் கூப்பிட்டு போயிருக்கேன். போதுமான அளவில் ஆம்புலன்ஸ் இருக்கு. எல்லாருமே இமீடியட்லி நம்ம கொண்டு போனதுனால பல உயிர்களும் தப்பிச்சு. இல்ல 3 ஆம்புலன்ஸ் இருக்குது. இல்ல அது வந்து கவர்மெண்ட் கிட்ட கலந்தால வச்சு அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.